இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது பகுதி 1 11 தொடக்கம் 14 வரையான வினாக்கள். இந்த 11 தொடக்கம் 14 வரையான வினாக்கள் பொதுவாக வினா சொற்களை அடிப்படையாக கொண்டே வினாவப்படுகின்றன. அதாவது எவ்வாறு வினா சொற்கள் தொடர்பான கேள்வி இந்த 11 தொடக்கம் 14 வரையான வினாக்கள் வரும் என்றால், எங்களுக்கு ஒரு விடை தரப்படும். அந்த விடைக்கு பொருத்தமான கேள்வி எது என்று நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இங்கே எங்களுக்கு விடைதான் தரப்படும் கேள்வியாக. அந்த விடைக்கு என்ன கேள்வி கேட்பது பொருத்தமாக இருக்கும். அதற்கு எங்களுக்கு முதலில் வினாச்சொற்கள் தெரிய வேண்டும். வினாச்சொற்களுக்கான சிங்கள அர்த்தங்கள் தெரிய வேண்டும், அல்லது சிங்கள வினாச்சொற்களுக்கான தமிழ் அர்த்தங்கள். அதாவது வினாச்சொற்கள் எங்களுக்கு சிங்களத்திலும் தமிழிலும் தெரிய வேண்டும். இதில் 11வது கேள்வி நாங்கள் பார்ப்போமானால், கிஹான் ஆப்பசு கெதரட்ட ஆவேய. அப்போ கிஹான் என்ற ஒரு ஆள் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். கிஹான் ஆப்பசு கெதரட்ட ஆவேய. கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். அப்போ எங்களுக்கு இது விடை. கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தார் என்பது விடை. இதற்கான கேள்வி எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், முதலாவது எங்களுக்கு தரப்பட்ட தெரிவு கிஹான் ஆப்பசு ஆவே ஐ என்றால் ஏன் என்ற கேள்வி சொல்லை குறிக்கும். அப்போ கிஹான் மீண்டும் வந்தது ஏன்? அப்போ கிஹான் மீண்டும் வந்தது ஏன் என்ற கேள்விக்கு நாங்கள் கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தார் என்று சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் முதலாவது தெரிவை தவிர்க்கலாம். இரண்டாவது தெரிவை பார்ப்போமானால், கிஹான் ஆப்பசு ஆவே குமண வேளாவக்கது. அப்போ கிஹான் மீண்டும் வந்தது குமண வேளாவக்கது. குமண வேளாவக்கது என்பது எந்த நேரத்தில் ஆகும், அல்லது எப்போது என்ற அர்த்தத்தில் வரும். எந்த நேரத்தில், எப்போது. அப்போ கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தது எந்த நேரத்தில் என்று கேள்விக்கு வினாவப்பட்டால் அதற்கான விடை இதுவாக அமையாது. கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ ரெண்டாவது தெரிவும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மூன்றாவது, கிஹான் ஆப்பசு என்னே கொஹுமது. கிஹான் மீண்டும் வந்தது எப்படி? கிஹான் ஆப்பசு என்னே கொஹுமத. அப்போ அவர் மீண்டும் வருவது எப்படி என்று கேட்டாலும் நாங்கள் அதற்கு விடை கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்ல மாட்டோம். அப்போ மூன்றாவது தெரிவையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். நான்காவது தெரிவு, கிஹான் ஆப்பசு ஆவே கொஹிட்டது. கிஹான் மீண்டும் வந்தது எங்கே? கிஹான் ஆப்பசு ஆவே கொஹிட்டது. கொஹிட்டது என்றால் எங்கே? அப்போ கிஹான் மீண்டும் வந்தது எங்கே? அப்போ கிஹான் மீண்டும் வந்தது எங்கே என்று கேட்டால் நாங்கள் அதற்கு விடை சொல்லலாம். கிஹான் மீண்டும் வீட்டுக்கு வந்தவர். எங்கே வந்தவர்? வீட்டுக்கு வந்தவர். அப்போ நான்காவது விடை எங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். 12வது கேள்வி, ஒயா மெருனா வகே கஹயட்ட நிதாகென இன்ன. ஒயா மெருனா வகே, நீங்கள் இறந்ததை போன்று, கஹயட்ட மரத்துக்கு கீழே, நித்திரை கொள்ளுங்கள், நிதாகென இன்ன அல்லது படுத்து கொள்ளுங்கள். நீங்கள் இறந்ததை போன்று மரத்துக்கு கீழே படுத்து கொள்ளுங்கள். இது விடை. அப்ப இதற்கான கேள்வி எதுவாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கவுத. மரத்துக்கு கீழே படுத்து கொள்ளுமாறு அல்லது படுக்குமாறு சொன்னது யார்? அப்ப யார் இதை சொன்னதுன்னு எங்களுக்கு விடையில இல்லை. அப்ப நாங்கள் இதை கேள்வியாக கேட்க முடியாது. கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கவுத, யார் மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னது என்று அப்படி இல்லை எங்களுக்கு விடை. ரெண்டாவது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கோஹமத. மரத்துக்கு கீழே படுத்துக்கொள்ள சொன்னது எப்படி? அதாவது எப்படி மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னவர். அப்ப எப்படி சொன்னவர் என்று கேட்டால் அதற்கு விடை இதுவாக இருக்கலாம். இறந்தது போல படுக்க சொன்னவர். அப்ப கேள்வி மரத்துக்கு கீழே படுக்க சொன்னது எப்படி, இறந்தது போல படுக்க சொன்னவர். அப்போ ரெண்டாவது எங்களுக்கு பொருத்தமாக இருப்பது போல இருக்கின்றது. ஆனால் நாங்கள் மூன்றாவதும் நான்காவதும் தெரிவையும் வாசித்து பார்ப்போம். மூன்றாவது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே ஐ. மரத்துக்கு கீழே படுத்து கொள்ளுமாறு சொன்னது ஏன்? மரத்துக்கு கீழே படுத்து கொள்ள சொன்னது ஏன்? அப்போ ஏன் படுக்க சொன்னதுன்னு சொன்னால் அதுக்கான விடை இந்த விடையாக அமையாது. நாலாவது தெரிவு, கஹயட்ட நிதாகென இன்ன கியூவே கொய் வெலாவேத. மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னது எந்த நேரத்தில்? மரத்துக்கு கீழே படுக்க சொல்லி சொன்னது எந்த
நேரத்தில். அப்ப இதற்கான விடையும் எங்களுக்கு தரப்பட்ட விடையாக அமையாது. அப்ப முதலாவது மரத்துக்குள் நித்திரை கொள்ள சொன்னது யாரு, ரெண்டாவது கேள்வி மரத்துக்குள்ள நித்திரை கொள்ள சொன்னது எப்படி, மூன்றாவது மரத்துக்குள்ள நித்திரை கொள்ள சொன்னது ஏன், அடுத்தது மரத்துக்குள்ள நித்திரை கொள்ள சொன்னது நேரத்தில். ஆகவே எப்படி மரத்துக்குள்ள நித்திரை கொள்ள அல்லது படுக்க சொன்னது என்ற கேள்விக்குத்தான் எங்களுக்கு தரப்பட்ட விடை சரியாக அமையும். இறந்தது போல படுக்க சொன்னது. அப்போ இங்கே எங்களுக்கு ரெண்டாவது விடை சரியான விடையாக அமையும். 13வது கேள்வி, முழு அங்கம இவ கரலா பலலா ஜன்னகியா. முழு அங்கம முழு உடம்பையும் இவ கரலா முகந்து பார்த்து, அதாவது மணந்து பார்த்து அல்லது மோந்து பார்த்துட்டு போனது. முழு அங்கம முழு உடலையும் இவ கரலா பலலா முகந்து பார்த்துட்டு அல்லது மோந்து பார்த்துட்டு போனது. இது விடை. இதற்கான கேள்வி எதுவாக அமையும் என்று நாங்கள் பார்த்தால், இவக்கரலா பலலா ஜன்னகியே கௌத. இவக்கரலா பலலா ஜன்னகியே கௌத. அப்ப முன்னுக்கு வார வசனம் எங்களுக்கு 4 விடைக்குமே ஒரேதாகத்தான் அமைகிறது. அதாவது இவக்கரலா பலலா ஜன்னகியே முகந்து பார்த்து விட்டு போனது. முதலாவது விடை முகந்து பார்த்து விட்டு போனது யார்? எங்களுக்கு தரப்பட்ட விடையில் யார் முகந்து பார்த்தது என்ற விடை எங்களுக்கு இல்லை. அப்ப கௌத என்ற கேள்வி வராது. அடுத்தது இவக்கரலா பலலா ஜன்னகியே கொஹமத, எப்படி முகந்து பார்த்து விட்டு போனது. அப்ப அதுவும் எங்களுக்கு அது எப்படி முகந்து பார்த்து விட்டு போனது என்ற கேள்விக்கான விடை எங்களுக்கு தரப்படவில்லை. அதனால் இரண்டாவது தெரிவும் வராது. மூன்றாவது தெரிவு இவக்கரலா பலலா ஜன்னகியே கொஹாட்டத, முகந்து பார்த்து விட்டு போனது எங்கே முகந்து பார்த்து விட்டு போனது, அதுவும் எங்களுக்கு தரப்பட்ட விடையில் இல்லை. அப்போ மூன்றாவது தெரிவும் வராது. நாங்கள் எங்கே என்றும் கேட்க முடியாது. இவக்கரலா பலலா ஜன்னகியே முகத்த, எதை மணந்து பார்த்து விட்டு போனது. அப்போ இங்கே நாங்கள் தரப்பட்ட விடையை விடையாக சொல்லலாம். 4வது கேள்வி சொல்லை போடும்போது இவக்கரலா பலலா ஜன்னகியே முகத்த, முகந்து பார்த்து விட்டு போனது எதை முகந்து பார்த்து விட்டு போனது, முழு உடலையும் முகந்து பார்த்து விட்டு போனது என்று நாங்கள் விடையாக தரப்பட்ட விடையை சொல்ல முடியும். ஆகவே இங்கே 4வது தெரிவு மிக பொருத்தமானதாக அமையும். 14வது கேள்வி, எங்களுக்கு தரப்பட்ட விடை அறதொரட்டுவலங்க கவுண்டரையன் டிக்கெட் கண்ண. அந்த கதவுக்கு கிட்ட இருக்கிற கவுண்டர்ல டிக்கெட் எடுங்கோ. இது விடையாக வர வேண்டும். அறதொரட்டுவ அந்த கதவுக்கு லங்க பக்கத்தில் கவுண்டரில் டிக்கெட் எடுங்கோ, டிக்கெட் கண்ண. அப்ப எங்களுக்கு தரப்பட்ட கேள்விகளை பார்த்தால், முதலாவது கேள்வி கவுண்டரையன் கண்ண கியூவே, கவுண்டர்ல எடுக்க சொன்னது எதை. அப்ப எதை எடுக்க சொன்னது. அப்போ இதுக்கு தரப்பட்ட விடை சரியாக அமையலாம். கவுண்டரில் எடுக்க சொன்னது எதை, கவுண்டரில் டிக்கெட்டை எடுக்க சொல்லினோம். அப்போ முதலாவது விடை கொஞ்சம் பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் அடுத்த தெரிவுகளையும் பார்ப்போம். கவுண்டரையன் கண்ண கியூவே கௌத, கவுண்டரில் எடுக்க சொன்னது யார். அப்போ யார் சொன்னதுன்னு சொல்லி எங்களுக்கு விடையில இல்லை. அப்போ நாங்கள் யாருன்னு கேட்கலாது. கவுண்டரையன் கண்ண கியூவே குமண வெலாவேது, எந்த நேரத்தில் கவுண்டரில் எடுக்க சொல்லினா அதுவும் எங்களுக்கு சொல்லப்படையில விடையில. அப்போ இதையும் நாங்கள் கேள்வியாக கேட்க முடியாது. கவுண்டரையன் கண்ண கியூவே ஏன் கவுண்டரில் எடுக்க சொல்லினோம் அதுவும் எங்களுக்கு விடையில இல்லை. ஆகவே முதலாவது கவுண்டரையன் கண்ண கியூவே மொனவாத, என்னத்தை கவுண்டரில் எடுக்க சொன்னவ என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்ளும் போது எங்களுக்கு தரப்பட்ட விடையாக வரும். ஆகவே இங்கே மிக பொருத்தமான கேள்வியாக அல்லது மிக பொருத்தமான தெரிவாக முதலாவது தெரிவு அமைந்து கொள்ளும். இந்த கேள்வி சொல் தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல கேள்வி சொற்கள் எங்களுக்கு தேவைப்படும் என்பதால் இந்த காணொளியின் தொடர்ச்சியாக சில கேள்வி சொற்களையும் நான் இங்கே இணைத்துள்ளேன். அந்த கேள்வி சொற்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளும் போது கேள்வி சொற்கள் தொடர்பாக வரும் ஏனைய கேள்விகளையும் இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நாங்கள் அடுத்த காணொளியில் தொடர்ச்சியாக மீதி கேள்விகளை பார்த்து கொள்ளலாம்.